ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கேரளம், அசாம், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றப்படும் என மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். அறிவியல் ஆராய்ச்சியில் தனியார் துறை பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 200 ரயில் பெட்டிகளை இறக்குமதி செய்யப்போவதாக பங்களாதேஷ் ரயில்வே அமைச்சர் ஷேக் ரபியுல் அலாம் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரளம், அசாம், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. அசாமில் 126 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 84.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தெற்கு சல்மாரா தொகுதியில் 94.8% வாக்குகள் பதிவாயின. கேரளத்தில் 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 75.01% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கோழிக்கோடு மாவட்டத்தில் 77.63% வாக்குகள் பதிவாகின. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் 86.92% வாக்குகள் மாலை 5 மணி நிலவரப்படி பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டில் 85.57% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது மிக அதிக சதவீத வாக்குகள் பதிவாகியதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் 25 சட்டப்பேரவை தொகுதிகளில் 87.47% வாக்குகளும், காரைக்காலில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் 84.13% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம், புதுச்சேரி மற்றும் அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படும். தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றப்படும் என மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஊட்டச்சத்து இருவார விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்துக்கு ஊட்டச்சத்து பணியாளர்கள் பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்கள் குழந்தைகளின் பெற்றோர்கள் இடையே தூய்மையை பராமரிப்பது குறித்தும் சத்தான உணவுகளை குழந்தைகளுக்கு வழங்குவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊட்டச்சத்துக்கான இலக்குகளை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எட்ட வேண்டும் என்ற முனைப்போடு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். அறிவியல் ஆராய்ச்சியில் தனியார் துறை பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நீத்தி ஆயோக் அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், நாட்டின் தொழில் வளர்ச்சியில் அறிவியல் ஆராய்ச்சியின் பங்கு இன்றியமையாதது என குறிப்பிட்டார். தனியார் தொழில் நிறுவனங்கள் ஆராய்ச்சிக்கு கூடுதல் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த நிதியாண்டில் சூரிய ஒளி மூலம் 45 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ளதில், இந்த சாதனை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு ஊக்கசக்தியாக விளங்கும் என குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்கள் நிலையான வளர்ச்சி எரிசக்தி துறைகளின் முன்னணி மாநிலங்களாக விளங்குவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த மார்ச் மாதத்தில் சூரிய ஒளி மூலம் 6.65 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜஸ்தான், குஜராத், தமிழகத்தில் சூரிய ஒளி மின்சார திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க தோட்டக்கலை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை இணை அமைச்சர் திரு பஹிரத் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தோட்டக்கலை தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் துறை தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். விவசாயிகள் பாரம்பரிய விவசாயத்திலிருந்து தோட்டக்கலை விவசாயத்துக்கு மாறுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வீடுகளில் தட்டுப்பாடின்றி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று 51 லட்சம் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டதாக கூறினார். வேளாண், உணவு உள்ளிட்ட துறைகளுக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 23ஆம் தேதியில் இருந்து இதுவரை 10 லட்சம் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தேர்தல் களம்.
நேயர்களே, செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் களம் எனும் சிறப்பு பகுதி நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை ஒலிபரப்பாக உள்ளது. தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் கள நிலவரம் அடங்கிய இந்த தொகுப்பு செய்தி அறிக்கைகளில் இடம்பெறும். இந்த நாட்களில் இரவு மணி 9:15க்கு தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கையும் ஒலிபரப்பாக உள்ளது. தேர்தல் குறித்த தகவல்கள் மற்றும் பிரச்சாரம் குறித்த விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த தொகுப்பு மற்றும் செய்தி அறிக்கையை கேட்க தவறாதீர்கள். மேற்குவங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஹல்தியாவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலனுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்தால் நெல், உருளை மற்றும் வெற்றிலை விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். மேற்குவங்கத்தில் மீனவர்கள் நலனுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான அரசு எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மினகான் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 1781 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பணியாற்றுவதற்கான அலுவலர்களை சுழற்சி முறையில் தேர்வு செய்யும் 2ஆம் கட்ட பணி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் தேர்தல் பொது பார்வையாளர்கள் திரு எம் அங்கித் குமார் அகர்வால், திரு மனோஜ் புஷப், திரு சஞ்சய் லாலா ஷாஹிப் யாதவ் ஆகியோர் முன்னிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பணியாற்றுவதற்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கணினி மூலம் சுழற்சி முறையில் 2ஆம் கட்டமாக தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றன. மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1781 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அவற்றுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றும் வகையில் அலுவலர்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று பணியாற்ற ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் தலா ஒரு முதன்மை அலுவலர் மற்றும் 3 நிலைகளிலான வாக்குச்சாவடி அலுவலர்கள் என மொத்தம் 4 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 1780 வாக்குச்சாவடிகளுக்கு 8544 அலுவலர்களுக்கு கணினி மூலம் முதல் கட்டமாக சுழற்சி முறையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக இன்று ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்றது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன். இந்தியாவிலிருந்து 200 ரயில் பெட்டிகளை இறக்குமதி செய்யப்போவதாக பங்களாதேஷ் ரயில்வே அமைச்சர் ஷேக் ரபுல் அலாம் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் வரும் ஜூன் மாதத்திலிருந்து ரயில் பெட்டிகள் இறக்குமதி செய்யப்படும் என கூறினார். ஐரோப்பிய வங்கியின் நிதி உதவி மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷ் ரயில்வேயை நவீனமயமாக்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறிய அவர் 260 ரயில் பெட்டிகள், 46 ரயில் என்ஜின்கள் வாங்க முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு நடைபெறும். மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மிலாஸ் கரோல், செக் குடியரசின் ஜெங் கோலார் இணையை வென்றது. பேட்மிண்டன் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற 2வது சுற்று ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி 21-16, 21-12 என்ற நேர் செட்களில் சீன தாய்பேயின் சின் யூ ஜென்னை வென்றார். ஐஎஸ்ஐ கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றப்படும் என மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். அறிவியல் ஆராய்ச்சியில் தனியார் துறை பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 200 ரயில் பெட்டிகளை இறக்குமதி செய்யப்போவதாக பங்களாதேஷ் ரயில்வே அமைச்சர் ஷேக் ரபுல் அலாம் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.